முதல் முறையாக ஒரு இந்திய பிரதமர் குரோஷியாவுக்கு போயிருக்காருனா சும்மாவா? நம்ம பிரதமர் மோடி எதுக்கு அங்க போனாரு? அதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இந்த நியூஸ் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புதன்கிழமை பிரதமர் மோடி தன் 3 நாள் சுற்றுப்பயணத்தோட கடைசி நாளா குரோஷியாவுக்கு போனாரு. இதுக்கு முன்னாடி சைப்ரஸ், கனடா போயிட்டு தான் குரோஷியாவுக்கு வந்திருக்கார். அங்க குரோஷிய பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளென்கோவிஸ் அவரை வரவேற்றார். இந்த சந்திப்புல 2 நாட்டு உறவுகளையும் பலப்படுத்துறது பத்தி பேசினாங்க. இந்தியாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையிலான உறவை 3 மடங்கு வேகப்படுத்த பிரதமர் மோடியும் குரோஷிய பிரதமரும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒரு புது திட்டம் கூட உருவாக்கப்படும்னு மோடி சொல்லியிருக்கிறார். விவசாயம், கலாச்சாரம், அறிவியல்னு 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. ஜாக்ரெப் பல்கலைக்கழகத்தோட இந்தியவியல் ஆய்வுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட ஐமெக் முயற்சிக்கு குரோஷியா ரொம்ப முக்கியம். அட்ரியாடிக் கடல் வழியா ஐரோப்பாவோட கடல் வழி நுழைவாயிலா குரோஷியா இருக்கு. ரிஜேகா, ஸ்பிலிட், ப்ளோஸ்னு அங்க இருக்கிற துறைமுகங்கள் ஐரோப்பிய ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவோட பொருட்கள் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவுக்கு போறதுக்கு இந்த துறைமுகங்கள் புதுசா ஒரு மாற்று வழியா அமையுது. மேற்கு ஐரோப்பா வழியா போறதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சந்திப்பு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் பெரிய அளவில் உதவக்கூடியது. மோடியின் இந்த பயணம் இந்தியாவிற்கு ஒரு புதிய சர்வதேச வர்த்தக வழித்தடத்தை திறந்துவிட்டுள்ளது என்று சொல்லலாம். இது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை தரும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.